வணக்கம். இது மயான காளியினுடைய ஒரு அற்புதமான காலச்சக்கரம். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கணவன் மனைவி வசியமாவதற்கு மந்திர வித்தை. இதை எப்படி பண்ணணும்? பௌர்ணமி அன்னைக்கு, எப்படி பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு இருக்கு இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு 51 வெத்தலை. எப்படி 51 வெத்தலை ஒரு தாம்பலத்தில், அகலமான தாம்பலம், நல்ல பெரிய தாம்பலமாக எடுத்து அந்த 51 வெத்தலையும் அந்த தண்ணி இல்லாமல் துணி போட்டு தொடச்சி அப்படியே அழகாக அடுக்கணும். அந்த தாம்பலம் ஃபுல்லாக அழகாக அடுக்கி அது மேலே 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ நாட்டு சர்க்கரையை கொட்டி அந்த தாம்பலம் ஃபுல்லாக அந்த வெத்தலை மேலேயே பரப்பணும். ரவுண்டாக அழகாக பரப்பி, மேடு பழம் இல்லாமல் ஒப்புரவாக பரப்பி, முக்கோணம் மாதிரி பத்தி குச்சால வரைஞ்சிக்கங்க. முக்கோணம், எப்படி பத்தி குச்சால முக்கோணம் வரைஞ்சி, கணவனுடைய பேர் கணவனுடைய அம்மா பேர், மனைவியோட பேர் மனைவியோட அம்மா பேர் அந்த முக்கோணத்துக்குள்ளே வரைஞ்சி, எதிர்த்த மாதிரி 2 அகல் தீப். அது நெய்யால், பசு நெய்யால் போடுறது நல்லது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கணும் உண்டுன்னு வச்சுங்களேன், நெய் 2 அகல் தீபம் ஏற்றிக்கங்க. அகல் தீபம் ஏற்றி ஒரு இங்கும் ஐயங்கிலிய வாவா, அகுரகாலிய வாவா, நசிமசி வாவா, கூம்பட் சுவாக. எப்படி ஒரு இங்கும் ஐயங்கிலிய வாவா, அகுரகாலிய வாவா, கூம்பட் சுவாக. இந்த மந்திரத்தை அந்த இடத்துல 1008 தடவை பிரகாடனம் பண்ணி நல்ல மனசார வேண்டி ஒரு 3 நாள் பூஜையை முடித்து 3ஆவது நாள் அந்த வெத்தலை நாட்டு சக்கரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய், அகல் தீபம் வீட்டிலே இருக்கட்டும், நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு போய் மீன் அதிகமாக உள்ள குளத்தில், எப்படி மீன் அதிகமாக உள்ள குளத்தில் இந்த வெத்தலையும் நாட்டு சக்கரையும் போட்டுட்டு வந்துடுங்க. மீன் நல்லா சாப்பிடும். சரியா? கணவன் மனைவி மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ நல்ல ஒரு பலிதம் உண்டாகும். இந்த 2 அகல் தீபம் இருக்குல்ல, இந்த அகல் தீபத்தை 11 நாளைக்கு வீட்டில் விளக்கு போடுங்க. நெய் போட்ட எண்ணெய் திரி, வெள்ளை திரி, சகப்பு திரி, தாமரைத்தண்டு திரி, வெள்ளருக்கந்திரி, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு திரிகளில் 11 நாளைக்கு நெய்யாலேயே விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஆண் செய்யலாமா பெண் செய்யலாமா, 2 பேரும் செய்யலாம். ஆனால் என்றைக்கு செய்யணும்? பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பித்து அமாவாசைக்கு முடிக்கலாம். இந்த 15 நாளுக்குள்ளே எப்படி பிரிஞ்சிருந்தாலும் சரி, ஒரு சண்டை சச்சரவு, ஒரு முரட்டு பிடிவாதம், கருத்து வேறுபாடு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விலகி எல்லாம் உடஞ்சி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் இருக்கும். இது கூட வேணால் நீங்கள் சக்கரை பொங்கல், தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, ஊதுபத்தி, ஒரு படையல், பிரம்மாண்ட படையல் போட்டு அதிரசம், லட்டு, கெட்டி உருண்டை இதெல்லாம் வச்சு பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அது ஒரு காளி தாய்க்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் சொன்னது இப்போ சைவ முறை. இதே அசைவத்திலையும் பண்ணலாம். நாட்டுக்கோழி வாங்கி அறுத்து அதை சமைச்சு புழுங்கரிசியில் பல்லையம் போட்டு அந்த குழம்பெல்லாம் வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை உடனடியாக பலிதமாகும். நெய்வேத்தியத்தில் தான் இருக்குது உங்களுக்கு. நம்ம போடுற படைகள், நம்ம கொடுக்குற நெய்வேத்தியம், நம்ம சொல்லக்கூடிய மந்திர உச்சாரணம், மனசு, உண்மையான மனசு, இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக உங்களுக்கு கை மேலே பலன். சரிங்களா? இப்போ மண்ணில் போட்டதும் தெய்வத்துக்கு செஞ்சதும் வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு செய்கிறது என்றைக்காக இருந்தாலும் பலன் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மண்ணில் ஒரு விதை போடுறீங்கன்னா அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு பலனை கொடுக்கும். சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.